ஹாய் ஹலோ வெல்கம் டு எல்பி மோட்டோ சேனல். ஏங்க வாழ்க்கையில் எது தொடங்கினாலும் எனக்கு தோல்வியாகவே இருக்குதுங்க. எதுலையும் எனக்கு தோல்வி தானா? எனக்கு கடவுள் லக்கியே கொடுக்க மாட்டாரா? எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கவே இருக்காதா? எல்லாரும் என்னை ஏளனமாக பார்க்குறாங்க. ஏளனமாக என்னை இலக்காரமாக பார்க்குறாங்க. எல்லாரும் என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. எல்லாரும் என்னை தரக்குறைவாக பார்க்குறாங்க. நான் என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலிங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த தவறுகளெல்லாம் மற்றவங்ககிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சத்தியமாக இல்லை. ஏன் தெரியுமா? இந்த தவறெல்லாம் யார்கிட்ட இருக்குது தெரியுமா? நம்மிடத்தில் இருக்கிறது. ஏங்க உங்கள் கிட்ட நெகட்டிவிட்டியை வச்சுன்னு, உங்கள் கிட்ட அழுக்க வச்சுக்கின்னு, உங்கள் கிட்ட எல்லா குறைகளும் வச்சுக்கின்னு நாம் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? கடவுள் மேலேயும், மற்றவங்க மேலேயும், அப்பா அம்மா மேலேயும், அண்ணன் மேலேயும், அக்கா மேலேயும், தங்க மேலேயும், சொந்தக்காரங்க மேலேயும், சூழ்நிலை மேலேயும் மாறி மாறி புகார் சொல்கிறது தான் நம்மளுக்கு வேலையே. அப்படி என்னான்னு கேட்குறீங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, தோல்விக்கும் வெற்றிக்கும் நாம தாங்க காரணம். அப்போ ஏன் தெரியுங்களா தோக்குறோம் நம்ம? நெகட்டிவிட்டி. என்னால் முடியாது, என்னால் எழுத முடியாது, என்னால் சரியாக ஓட முடியாது, என்னால் சரியாக படிக்க முடியாது, என்னால் பேச முடியாது, என்னால் திறமையாக நடந்துக்க முடியாதுன்னு நீங்கள் தாங்க உங்ககிட்ட நெகட்டிவிட்டியை வச்சுக்கின்னு எங்கெங்க பாசிட்டிவிட்டி உள்ளே வரும்? எப்பொழுது நீங்கள் வீடு சுத்தமாக இருக்குதோ, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சுத்தமாக இருக்குதோ, நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் சுத்தமாக இருக்குதோ, அப்போ தாங்க நாம் நல்லா இருக்க முடியும். அழுக்க வச்சுக்கின்னா நாம் எவ்வளோதான் நம்ம குளிச்சுட்டு சுத்தமாக இருந்தாலும் நம்மளுக்கு நோய் வந்துதாங்க இருக்கும். ஏன்னா நம்மளுடைய வீடு, நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அசுத்தமாக இருந்தாலும் நீங்கள் என்ன குளிச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு என்ன வரும்? நோய் தான் வரும். அப்போது எப்பொழுது நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை, சிந்தனைகளை, செயல்களை நீங்கள் விடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவிட்டி உள்ளே வந்துட்டு போகுது. நேர்மறையான எண்ணங்கள் உங்களிடத்துல வந்துட்டு போகுது. நீங்கள் நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய இடத்துல பாசிட்டிவிட்டி வராதுங்க. அப்போ நீங்கள் என்ன காரணம்னு கேட்குறீங்களா? எதிர்மறையான எண்ணங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்களோடு சேர்றது, எதிர்மறையான இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சேர்றது, எதிர்மறையான இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களோடு சேர்றது, இந்த மாதிரி சேரக்கூடிய சமயத்தில் தாங்க உங்களுக்கு பாசிட்டிவிட்டி வரதில்ல, வெற்றி வரதில்ல. அப்போ நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எல்லாத்தையும் மாற்றணும். பாசிட்டிவிட்டியாக இருக்கக்கூடியதை நோக்கி போகணும். பாசிட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய நண்பர்களை நோக்கி போகணும். பாசிட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நோக்கி போகணுங்க. இப்படி போங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.